வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுங்களா? பன்னீர் பட்டர் மசாலா. இது சப்பாத்திக்கு, எங்க வீட்டுல இன்னைக்கு டிஃபன் சப்பாத்தி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு செய்யறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான அந்த பன்னீர் பட்டர் மசாலாவை இதுல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நாங்க 2 நாளைக்கு போன வாரம் நாங்க வெளியிட்டு இருந்தோம். 2 நாளைக்கு முன்னால எப்படி வீட்லயே பன்னீர் செய்யறதுன்னு நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா கீழே கமெண்ட் பண்ண மறக்கிறீங்க. தயவு செஞ்சு உங்களை மேன்மையான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் அதை நாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களோட நிகழ்ச்சிகளை இன்னும் புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போங்க. சரிங்க, அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு வாணலை வச்சிருந்தாங்க. வச்சுட்டு பட்டருங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டர் போடுங்க. பட்டர் போட்டுட்டு முழுமையா பட்டர்ல செய்யறவங்க செய்யலாம். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் பட்டர் ரொம்ப அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஆயில மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் மெல்ட் ஆகட்டுங்க. வெங்காயம், தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கூடுதலா இருக்கணுங்க. அப்பதான் நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதுனால ரொம்ப அழுத்தமா இருக்கும். ஸோ நம்ம செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால வெந்நீர்ல போட்டு எடுத்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்மளோட உப்பு காரம்லாம் இதுல ஊறி சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்நீர்ல போட்டு எடுத்துட்டு வச்சிருக்கேங்க. இதுக்கு இப்போ மசாலா அரைக்கணும். எப்படி அரைக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், முந்திரி ஒரு 6 அல்லது 7, வெங்காயம், ஒரு 5-6 பற்கள் பூண்டு, வெங்காயம் நல்லா விதங்கட்டும். விதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் போட்டுருங்க. எண்ணெயிலையும் அந்த வெண்ணெயிலையுமே நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா விதக்கிட்ட பிறகு நம்ம நல்லா ஆற விடணுங்க. ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற அளவுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு உள்ள குவான்டிட்டி நாங்கள் செய்கிறோம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணுங்க. இப்போது அது கூட சேர்க்க வேண்டிய மசாலாக்களை பார்க்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள், இது தனியாத்தூள், மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், இல்லைன்னா உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தா கூட கலருக்காக தாங்க இதை ஆட் பண்றோம். நல்ல கலர் வர்றதுக்காக தாங்க இது. இப்பொழுது மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. இதையெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிக்கிட்டு வரலாம். ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிட்டு வரலாங்க. நல்லா விதக்கணும் இல்லைங்களா? அதை இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோங்க. மீதி கொஞ்சமாக ஒரு பட்டர் வச்சுருந்தோம் இல்லையா,
உங்க பட்டர் மட்டும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரிங்க. எவ்வளோ வெங்காயம் கொதிக்கும் போது ஒரு 3 பச்சை மிளகாய் கீட்டா வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம போட்டுருக்கணுங்க. அரைச்சி வச்சுருக்க மசாலா அந்த விழுதுகளை இதில் போட்டுடணும். இப்போ இந்த நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு நல்லா கிரேவியை உங்கள் லிக்விடுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். நல்லா கொதிக்க வைங்க. இல்லை போதும் அப்படின்னா திட்டமாக வச்சுக்கலாங்க. வாங்க நம்மளோட கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தலன்னு கொதிக்குதுங்க. இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி தருணத்தில் நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்சிருக்க க்ரீம் மில்க்குங்க. க்ரீமுக்கு பதில் நான் இந்த மில்கை ஆட் பண்ணுறேங்க. வீட்டில் க்ரீம்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம ஃபுல் க்ரீம் அதை இருக்கிற அந்த பாலை கொஞ்சமாக காசி இதில் ஊற்றிடுவாங்க. இப்போது நம்மளோட கிரேவி ரெடிங்க. பன்னீர் நம்ம ஏற்கனவே பண்ணதுனால வெந்நீரில் போட்டதுனால நம்ம பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் கடைசியாக இதை போட்டுட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா போதுங்க. நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த டிஷ் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகேங்க. அதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.